ಗೋಪಾಲ ಗೋಪಾಲ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋಪಾಲ ನಂದಕುಮಾರ ನವನಿತ ಚೋರ ಬೃಂದಾವನ ಚರ ಗೋಪಾಲ 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 கோகுல நந்தன கோபால. தக்கார் மிக்கார்களை சஞ்சலம் செய்யும் சலவரை தெக்கா நெறியே போக்குவிக்கும் செல்வன் பொன்மலை எக்காலமும் சென்று சேவித்திருக்கும் அடியரை அக்கான் நெறியை மாற்றும் தன்மாலிரும் சோலையே. தக்கார் மிக்கார்களை பரமபாகவதர்கள், அந்த பாகவதர்களுக்கு தக்காருன்னு ஒரு பேர், மிக்காருன்னு ஒரு பேர். இப்பெல்லாம் கூட கோவில கவனிக்கிறதுக்கு தக்காருன்னு சில பேர் போடுறா. ஆழ்வார் தான் அந்த வார்த்தையே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். தக்கார் மிக்கார்களை சஞ்சலம் செய்யும். தக்கார்கள்னா தகுந்தவர்கள், தகுந்தவர்கள் கோவில் கைங்கரியங்களை கவனிக்கிறதுக்கு தகுந்தவர்கள் அப்படிங்கிறதுக்காக தானே தக்காருன்னு பேரு வச்சா. இங்க என்ன அர்த்தம்னால் பெருமாளுக்கு தகுந்தவர்கள், பெருமாளுக்கு தகுந்தவர்கள், பெருமாளுக்கு ஒப்பானவர்கள். எதனால பெருமாளுக்கு ஒப்பானவர்கள் என்று சொன்னால், காப்பாற்றுகிற விஷயத்துல ததாமி அபயம் என்று யார் என்ன சரணமடைவனோ அவனுக்கு நான் அபயம் கொடுப்பேன் என்கிற விஷயத்திலே அடியார்கள் அவனுக்கு ஏற்றவர்கள். 1000 பேர்கள் இருந்த போதிலும் கூட ஒவ்வொரு வானரனும் விபீஷணனை சேர்த்து கொள்ளக்கூடாது, சேர்த்து கொள்ளக்கூடாது, சேர்த்து கொள்ளக்கூடாதுங்கும் பொழுது அவர்கள் தக்கார் இல்லை, பெருமாளுக்கு தக்கார் இல்லை. ஏன்னா பெருமாளுடைய அபிப்பிராயம் புரிஞ்சுக்கலையாவா எல்லாரும்? பெருமாளுக்கு தக்காரங்க யாருன்னா ஹனுமான் தான். ஹனுமான் எழுந்து கொண்டதும் இவரை சேர்த்து கொள்ளலாம். ஏன்னா அவருடைய நிலை இவருடைய நிலை ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அவனுடைய நிலையினால் இப்பொழுது சேருவேனா என்று தவிக்கிறான். பெருமாள் திருவடியில சேருவேனான்னு அவன் தவிக்கிறான். இவர் நிலையினால் அதை விட இவர் தவிக்கிறார், அவனை சேர்த்துப்பேனான்னு. அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடியவன் அவர்களை கூட்டி வைக்கணும். அது போன்ற தகுதி உடையவர்கள் ஜீவகோட்டிகள் எல்லாரையும் அழகர் திருவடிய ஆசையின் இவர்களுக்கு சொல்லி பெருமாளிடத்துல போய் அவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள், நீர் கட்டாட்சியும் என்று சொல்லி அவர்களுக்கு மத்தியஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்களான பெருமார்களுடைய தக்கார்கள். மிக்கார்கள் என்ன? மிக்கார்கள் பெருமாளை விட மிக்கவர்கள். இவர் ஏன் பெருமாளை விட மிக்கவர்கள்னால், பெருமாள் ஒரு கால் இவன் வந்து அப்படி ஆசைக்கலே, தான் வகுத்த வழிகள்ல இவன் வரலே அப்படின்னு சொல்லிவிட்டால் பெருமாளுக்கு கண் செவக்கும். மீறி விட்டான் இந்த பய, என்ன என் திருவடிய ஆசைக்கலே, அதனால க்ஷிபாமி ஆசுரீஸ்வேவ யோனிஷு என்று கீதையில சொல்றான். அவன் ஜென்ம ஜென்மமாக அசுரனாவே ஆகும்படியாக அவனை நரகத்துல தள்ளி விடுவேன். அப்பிராபிய கவுந்தேயா, என்னை ஜென்ம ஜென்மமா அடைய முடியாதபடி சந்தியில நிற்பான் அப்படின்னு ரோசத்தோட பேசுறான் கண்ணன் கீதையில. அது மாதிரி பேச மாட்டாளாம் இவா எல்லாரும். அவனை தள்ளி விடுவேன் நரகத்துல அப்படின்னு மிரட்டுறான் இல்லையா கிருஷ்ணன். விளையாட்டா கூட தன் சிஷ்யர்களை, தன்னை ஆசைத்தவர்களை நீ நாசமா போ அப்படின்னும், உலகத்துல உள்ளவர்கள் எல்லாம் அழியட்டம் இவர்கள் அப்படின்னு தப்பி கூட சொல்லாதவர்களாக அவர்கள் தனக்கு எவ்வளவு அபச்சாரம் பண்ணினாலும் அதை பொறுத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா தங்களுடைய கோபம் அவளுக்கு தாங்காது, அவர்களுடைய அபச்சாரம் நமக்கு தாங்கும் என்று இருப்பார்களாம் அவர்கள். தக்கார் மிக்கார்களை, அத்தகைய ஸ்ரீ வைஷ்ணவர்களை சஞ்சலம் செய்யும் சலவரை, அவர்களை போய் படுத்தினான், அவர்களை போய் படுத்தினான். ரிஷிகளை போய் பட்சணம் பண்றார்கள் ராட்சசர்கள். ரிஷிகள் அவர்களை சபிச்சு விடலாமே, சாம்பலா போ அப்படின்னு சபிச்சு விடலாமே. ரிஷிகள் சொல்றார்கள், வழக்கம் இல்லைங்கிறான். கர்ப்பபூதாஸ்தபோதனாஹா என்று நெஸ்ததண்டா வயம் ராஜன்னு, எங்களை கஷ்டப்படுத்தினா கஷ்டப்படுத்தட்டும், அவர்களை சபிக்கிறதுக்காக நாங்க தபசு பண்ணல. தபசு பண்ணிட்டு அவர்களை சபிக்கணுமா? அதுக்காக தானா தபசு? பிறகு தபசு எதுக்குன்னா எம்பெருமான் வரணும் என்று தபசு பண்றோம் என்று ஸ்ரீராமாயண ஆரண்ய காண்டத்துல பெருமாள் வந்தார்.
என்பெருமான் வரணும் என்று. நெஸ்ததண்டா வயம் ராஜன், நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுத்து போறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு எங்களை அவர்கள் துன்புறுத்துறார்கள், துன்புறுத்தினாலும் நாங்கள் எங்களுடைய சொரூபம் இழக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களே. சஞ்சலம் செய்யும் சலவரை, சலவர்னா வஞ்சனை கபடம் செய்கிறவர்கள், அவர்களை இப்போ பெருமாளுக்கு ஏன் இவர்களிடத்துல இவ்வளவு கோபம் நாள்? பாகவதாபச்சாரம். அப்போ அவர்களுக்கு எங்கே நாள்? தெக்கானேரியை, ஒரு பாதை இருக்கு தெக்கானேரி. ஏன்னா தெக்க யார் இருக்கா? யமன் தானே. யமலோகம் வரையிலும் ஒரு பாதை, நல்ல பாதை இருக்கா. அந்த பாதையிலும் இவர்களை இப்படியே போங்கடா என்று அனுப்பிச்சிருவரா. தெக்கானேரியை கிபாமி ஆசுரீஸ்வேவ யோனிஷோன்னு கீத வரையிலும் போக வேண்டாம், இங்க பாசுரத்திலேயே இருக்கு. பாசுரத்திலேயே யார் பாகவதாபச்சாரம் பண்ணினவர்களோ அவர்களை கைவிட்டு நேர இதாம் பாத போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டு தன் திருவடியை அடைய முடியாதபடி செய்யக்கூடிய போக்குவிக்கும். அப்படி போக்குவித்தாலும் நாள் செல்வன். அப்படி சில பேர் கைவிட்டானே நாள். ஏன் அப்படின்னாள்? எனக்கு ஒண்ணும் எல்லாரையும் காப்பாற்றணும் தான் எனக்கு இஷ்டம், இருந்தாலும் பரித்ராணாய சாதுனாம், அந்த சாதுக்களை ரட்சிக்கணும்னு வந்திருக்கும் பொழுது எப்போ வினாசாகஜ துஷ்கிருதாம், சாதுக்களுக்கு துரோகம் பண்ணினானா அப்பொழுது நான் அழிக்கத்தான் அழிப்பேன். ஏன்னா கம்சனை ஏன் கொல்லணும்? இருந்துட்டு போறானே, கம்சன் இருந்துட்டு போறானே நாள். சாது ஜனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு, சாது ஜனத்தை எப்பொழுது அவன் நலிகிறானோ அப்போ அவனை கொல்லணும் அப்படிங்கிற அவசியம் ஏற்பட்டதுனால, தர்ம பரிபாலனமே இங்க இருக்கிறதுனால செல்வன் பொன்மலை, அவன் இருக்கக்கூடியதான அழகான மலை, எக்காலமும் சென்று சேவித்திருக்கும் அடியரை அக்கான் நெறியை மாற்றம். சேவிக்கணும், அதுதானே முக்கிய தர்மம். எப்பொழுதும் அவனையே சேவித்திருக்கக்கூடிய அடியார்களை அக்கான் நெறியை மாற்றம். எந்த நெறிக்கு தெக்கான் நெறின்னு எந்த நெறிக்கு அவர்களை அனுப்பிச்சானோ அந்த நெறினா பாதை, அந்த பாதைக்கு யமலோக பாதைக்கு யார அனுப்பிச்சானோ அந்த பாதையில மறந்தும் இவர்கள் போகாதபடி, இவர்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, இவர்கள் போகாதபடி தன் பாதையில திருப்புறவன் எக்காலமும் சென்று சேவித்திருக்கும் அடியரை. எப்பொழுதுமே தன்னை சேவித்திருக்கக்கூடிய அடியவர்கள் ஒரு காலம் யமலோகம் போக வேண்டிய அவசியம் இல்லை என்று காட்டக்கூடிய திருமாலிருஞ்சோலை. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.